அரைக்காசம்மனை சாமி கும்பிட்டுட்டு வர வழியில் இந்த வண்டியை பார்த்தோன்னே என் வண்டி உரங்கட்டிடுச்சு. ஐயோ, அந்த காலத்தில் பார்த்தா அதே ஞாபகம் அந்த சத்தத்தை கேட்டோன்னே. ஆக்சுவலாக அந்த சைடு போனால் தான் தெரிஞ்சிச்சு ஒயின் ஷாப் இருக்குது போல். அதனால் இதை வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை வச்சு சவுண்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல சத்தம். அதெல்லாம் வந்து நானும் கேட்டுட்டு வந்தால் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் எப்படி கோயில் திறந்துருக்கும். நாங்கள் உள்ளே நுழையும் போது 8:35 கரெக்டாக ஷார்ப்பாக 8:30க்கு விசிட்டர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் வேறு வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்குள்ளே பூட்டிட்டாங்கன்ட்டாங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கிட்ட எல்லாத்தையும் க்ளீன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிட்டு போனால் அங்கே வந்து நிறையா பித்தளை சாமான் அது விதின்னு என்னமோலாம் இருந்தது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். பித்தளை சாமான்லாம் ஆனால் பயங்கர ரேட்டு. ஆனால் இந்த சிலையெல்லாம் குட்டி குட்டி சிலையெல்லாம் இருந்துச்சு. அது மோல்டிங்லாம் ஃபினிஷிங்கே சரியில்லை. ஆனால் என்னவோ தெரில, அது அவ்வளோ விலையாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே பார்த்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனதுக்கு அடையாளமாக சும்மா அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற குட்டி குட்டி டப்பா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு எண்ணெய் சட்டி, அது மாதிரி உள்ளதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தோம். ஆனால் பித்தளை சாமான்லாம் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் மார்க்கெட்டில் இங்கே விசாரித்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குவாலிட்டி வைஸும் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி, ஓவர் ரேட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதில் ப்ரைஸில் நாங்கள் பேசியிருப்போம். அதெல்லாம் காமிக்கிற பாருங்களேன். இது 100 ரூபா. அந்த சொம்பு வந்து 250 ரூபா சொன்னாங்க. ஸோ டூ காஸ்ட்லியாக தோணுச்சு. அதனால் சும்மா அப்படி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி கடை மூடுறதுக்குள்ளே வாங்க ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கமண்டலம் டிஃபன் பாக்ஸும் இருக்குப்பா. இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்கள் 750. இது ஆக்சுவலாக அஞ்சரைப்பட்டி மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த சாமி கிட்ட வந்து இந்த கோமதி காசு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. இந்த கமண்டலம் சூப்பராக இருக்குது. கமண்டலம் இங்கே பாருங்க. கூஜா, அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு. கூஜா அதுதான் நான் கமண்டலம். கூஜா இதோ இருக்குது பாருங்க. கமண்டலம் இதோ இருக்குது. கப்பன் சாசெல்லாம் பார்த்தது தான். இது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். சாம்பிராணி போடுறது இது நல்லா இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட்டு? இது எவ்வளோ போட்டிருக்கு? 1500 ரூபாயா? 1500 ரூபா. கூஜா எவ்வளோ? இந்த கூஜா எவ்வளோம்மா? இந்த கூஜா எவ்வளோம்மா? 1100. இது எவ்வளோப்பா? இது எவ்வளோ? 100 ரூபாயா?